ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். அடாடாடா, இது என்ன? இது எப்ப ஆட்டமும் பாட்டமும்? இது என்ன சினிமா கொட்டாயா? சினிமா கொட்டாயில தான் பாடுவாங்கிறத நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். குடும்பமா லட்சணமா புருஷன் பொண்டாட்டிங்கிற மரியாதைய காலையில எந்திரிச்சு குளிக்கவும் தலை செய்யவும் பொட்டு வைக்கவும் புடவை கட்டவுமே ஒரு நாள் பாழா போகுது உனக்கு. ஏன் அதெல்லாம் தீதுக்காம பாக்குறதுக்கு பயங்கரமா காட்சி அடிக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், அழகு பண்ணிக்க வேண்டியதுதான். இருந்தாலும் அதுவும் ஒரு அளவோட இருக்கணும் பாரு. அளவுக்கு மீறி என்ன செஞ்சுக்கிட்டேனா? இந்தாம்மா, கொஞ்சம் கோவப்படாம தானே கேளு. நானும் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த டோலக்கு கண்ணாடி ஜோடு கொடை எல்லாம் பட்டணத்துல வச்சுக்கிட்டா சரியா இருக்கும். இங்க அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம்? கல்யாணம் ஆகி புருஷ வீடு வந்த உடனே எல்லா நகையும் கலட்டி வச்சுன்னு உங்க ஊர் வழக்கம் போல் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அதுக்காக சொல்லல. பாக்குறவங்க ஒரு மாதிரியா நினைப்பாங்க பாரு. பாக்குறவங்களுக்கு பயந்துருந்தா இந்த மாதிரி மோசமான காரியம் ஏன் நடக்குது? நீங்க அனாவசியமா வர வர என் சொந்த விஷயத்துல எல்லாம் தலையிட ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து லெட்டரை கூட பிரிச்சு பார்த்திருக்கீங்க. தி கண்ட்ரி ப்ரூட்ஸ். என்னது புருட்ஸா? கொஞ்சம் தமிழ்ல தானே பேசு. இந்தாண்டா, சரி எங்க போற? வாக்கிங் போறேன். எங்க போற? வாக்கிங் போறேன். போவேன். வீட்டுல அந்த பொண்ணு தனியா கஷ்டப்படுது, கூட இருந்து வேலைகளை செய்யாம என்னமோ வாக்கிங் போறாங்களாம்ல. வாக்கிங் உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? சரிதாம்மா, இதெல்லாம் என் முட்டாள்தனம். இல்ல இல்ல, பைத்தியக்காரத்தனம். ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிடும் போல இருக்குது. பைத்தியம் பிடிச்ச அப்புறம் தானே என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமேலா உங்களுக்கு பைத்தியம் பிடிக்க போகுது. ஆமாமா, உன்னை நான் தெரியாதனமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் அடக்க உடக்கமா இருந்திய மானத்தை காப்பாத்தடியம்மா தாய. இந்தாங்க, கொஞ்சம் மரியாதையோட பேச கத்துக்கங்க. டி என்ன வேண்டியிருக்கு? டி நான்சென்ஸ். யாரவே? ஓஹோ, ஏது நானும் போகுதுன்னு பார்த்தா தலைக்கு மேலதான் போக ஆரம்பிச்சா போல இருக்கு. எனக்கு வந்துதான் போகும், பிச்சை எழுதிடும் பிச்சை. ஆமா, வீடா வாசலா லட்சணமா இருக்குது. அந்த பொண்ணு என்னடா ஒரே அழுகையா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்குது. இவ வேற என்னமோ தாட் கூட்டு நின்றுக்கிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாளே. சேகர், இந்தாப்பா ஒண்ணுதான், இங்க வாங்க வாங்க. ஆமா, இது என்னடா இது? தலையும் துணியும், இது என்ன வேஷம் இது? தாடி மீசெல்லாம் வளர்த்துக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி இருக்கிறியே. ஆமா, இனிமே நீங்க தான் அழகா இருக்கணும். அடட, நான் என்ன கேட்கறேன், நீ என்ன சொல்ற? அந்த கோனாங்கிட்ட பணம் வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வந்தியா? எந்த கோனாரு? மூக்க கோணம். ஏன் பணம் வாங்கிட்டு போனவர் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாரா? ஒரு ஆள் இல்ல, ஒரு பணத்தை போய் கேட்கறாங்களா? இந்தடா, நான் என்ன கேட்கறேன், நீ போய்கிட்டே இருக்கிறியே. சிவானி, என்னதான்? எதுக்கு? உன் கல்யாணத்தை பத்தி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? பண்ணிக்கிறதா தீர்மானம் பண்ணிருக்கேன். அந்த சூப்பரை கூட பொண்ணு கொடுக்குறேன். பொண்ணு எனக்கு வேண்டாம், நான் பார்த்த பொண்ணு எனக்கு வேணும். ஓஹோ, ஏன் நாங்க பார்த்த பொண்ணு சரிப்படாதுங்களா? போகட்டும், அந்த மட்டும் கல்யாணமாவது பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. சரி, எந்த பொண்ணை பார்த்துருக்க? ஆமா, நம்ம நளினாவுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிவீங்க. அவளுக்கு பிறக்கிற முதல் பெண் குழந்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா நீ வேற ஆரம்பிச்சுக்கிட்டியா? நான் ஆரம்பிச்சு ரொம்ப நாளா போச்சு, இப்ப முடிக்கிற காலத்துக்கு வந்திருக்கேன். ஆமாடா, எல்லாரும் சேர்த்து முடிச்சு விடுங்க சீக்கிரமா. நான் பண்ண கரப்படி ஒவ்வொரு உருவமா வந்து சேர்ந்துருக்குது. என்ன முதலியார் வா. நமஸ்காரங்க. சரிதாங்க. என்ன சௌக்கியம் தானே? நீங்க உபகாரத்துக்கு இருக்கும்போது சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல்? அதானே, உலகத்திலேயே 4 பேருக்கு உபகாரம் பண்றதா மனுஷனோட கடமைன்னு என் பரந்த அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேனுங்க. ஒரு முக்கியமான காரியமா வந்தேன். என்ன அது? ரோஜிகாரம் கேளுங்க. இது அர்ஜென்ட்டா ஒரு 100 ரூபாய் கைமாத்த வேண்டியிருக்கு. என்னங்க கைமாத்த வேணுமா? கைமாத்த கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்த வழியை கேட்க